எல்லாருக்கும் வணக்கங்க. லக்ஷ்மி சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிக்கன் குழம்பு, மட்டன் வறுவல் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சுத்தம் பண்ணி கழுவி வச்சுக்கிற மட்டனை குக்கரில் போட்டு அதில் கொஞ்சம் காரத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு விசில் வச்சிடலாம். ஒரு 5 விசில் வரட்டும். 5 விசில் வந்தாலே நல்லா வெந்துடும் மட்டனு. இப்போ சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். நான் சிக்கன் குழம்புக்கு 4 வெங்காயம், 2 தக்காளி பழம், அரை மூடி தேங்காய் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். தேங்காவை சின்ன சின்ன பத்தையாக போட்டு வச்சுக்கிட்டேன். நான் வரிஞ்சு வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, தேங்காய் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக பொட்டுக்கடலை, ஏன்னா குழம்பு திக்காக இருக்கும், அதனால் கொஞ்சம் பொட்டுக்கடலை, ஒரு 4 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, கல்பாசி கொஞ்சம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். இந்த சிக்கன் குழம்பு நம்ம வேலையை ரொம்ப ஈஸியாக முடிக்கும். நம்ம வேறு மாதிரியும் செய்யலாம். எல்லாத்தையும் அரிஞ்சு வதக்கி சிக்கனெல்லாம் வதக்கி அப்படியும் செய்யலாம். இது எனக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால இப்படி செய்கிறேன். வாங்க குழம்பு தாளிச்சிக்கலாம். அடுப்பில் இன்னொரு குக்கரை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி நம்ம போட்ட அதே கறி மசாலா ஐட்டம்லாம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, கல்பாசி, ஏலக்காய் எல்லாம் கொஞ்சம் போட்டு பொரிஞ்ச உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெயில் பொரிஞ்சு நிறம் மாறி வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாலாம் நல்லா வதங்கி வரும்போதே நம்ம குழம்புக்கு தேவையான குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் அரைச்சி வச்சுருந்த குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் காருது அப்படின்றதுனால நான் கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் திட்டமாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே போட்டுக்கோங்க. மசாலா, மிளகாத்தூள் எல்லாம் நல்லா வதங்கி வரும்போதே நம்ம கழுவி வச்சுக்கிற சிக்கன் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலா, சிக்கன் எல்லாம் நல்லா கலந்த உடனே குழம்புக்கு திட்டமான உப்பு போட்டுக்கலாம். உப்பு நல்லா கலந்து வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி குழம்புல ஊற்றிக்கலாம். தண்ணி நிறையா ஊற்ற வேணாம், ஏன்னா குக்கரில் வந்து தண்ணி இழுக்காது, தண்ணி அதிகமாக தான் ஆகும். அதனால் தண்ணி திட்டமாக ஊற்றிக்கிங்க. நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி தான் ஊற்றுவேன், இதுவே குழம்பு கரெக்டாக வந்துடும். சிக்கன் குழம்பு வேலை முடிஞ்சிடுச்சிங்க, அவ்வளோதான். நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுடலாம். 2 விசில் வந்தால் போதும். சிக்கன் கரெக்டாக வந்து குழம்பும் நல்லா கொதிச்சிருக்கும். அதுதான் கரெக்டான அளவு. அதுக்கு மேலே வச்சா சிக்கன் ஒரு மாதிரி பஞ்சு பஞ்சாக போய் சாப்பிட நல்லா இருக்காது. 2 விசிலோடு நிறுத்திடலாம். சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. இறக்கும்போது கொஞ்சம் புதினா கொத்தமல்லி போட்டு வேறு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். வாங்க இப்போ மட்டன் எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் வானல் வச்சு வானல் காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம் திட்டமாக. எண்ணெய் காஞ்சதும் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வந்த உடனே பொடியாக அரிஞ்சு வச்சுக்கிற வெங்காயம், கருவேப்பிலை ரெண்டுத்தையும் கொட்டி நல்லா வதக்கலாம். நான் தக்காளி பழம் போடல, இது நம்ம கிரேவி மாதிரி வைக்கல, நான் ட்ரையாக தான் வறுக்கிறேன், அதனால் வெங்காயம் மட்டுமே போதும். வெங்காயம் வதங்க திட்டமாக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், ஏன்னா மட்டன்லேயே உப்பு போட்டிருக்கோம். இதுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கொஞ்சமாக கரம் மசாலா, தேவையான அளவு மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கிற மட்டனையும் எடுத்து இதில் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வறுக்க வேண்டியதான். சிக்கன் குழம்பு, மட்டன் ரோல் ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சிங்க. நான் செஞ்ச மாதிரி உங்களுக்கு செய்ய பிடிக்கணும், நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மறக்காமல் லக்ஷ்மி சிம்பிள் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கும் பண்ணிவிடுங்க. நான் செஞ்ச சிக்கன் குழம்பு, மட்டன் ரோல் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க.